வேதவசன கலாத்தியர் 4:6. நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடியினால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். ஆமேன். நாம் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறோம், ஏனெனில் அவருடைய குமாரனாகிய கிறிஸ்துவின் ஆவி நமக்குள்ளாய் இருக்கிறது. எப்படியெனில் அப்போஸ்தலர் நாட்களில் பெந்தகோஸ்தே எனும் நாளிலே அவர்கள் ஒருமனப்பட்டு மேல் வீட்டு அறையில் ஜெபிக்கும் போது தேவன் அவர்களை பரிசுத்த ஆவியினால் நிரப்பினார். அப்படியே நாமும் இந்த உலக சிந்தனைகளில் நம் மனதை சிதறவிடாமல் ஒரு மனதோடு நம் தேவனிடத்தில் ஜெபிப்போம் என்றால் தேவன் தம்முடைய குமாரனாகிய கிறிஸ்துவின் ஆவியை நமக்கு தருவார். அப்படி நமக்குள் கிறிஸ்துவின் ஆவி இருந்தால் நாமும் நம் தேவனுடைய புத்திரர்களாக இருப்போம். நாம் தேவனுடைய புத்திரர்களாய் இருப்போம் எனில் இந்த உலகத்திற்கு நாம் அடிமைகள் இல்லையே. அன்றியும் அவருடைய புத்திரர்களாய் நாம் இருப்பதால் பரலோகத்தில் நாம் சுதந்திரர்களாகவும் இருக்கிறோம். எனவே இப்படி பரிசுத்த ஆவியானவரின் கிருபையினால் நாம் நம் தேவனுடைய புத்திரர்களாக இருந்து பரலோகத்தில் சுதந்திரர்களாக இருப்பதினால் இந்த உலக காரியங்களுக்கு நாம் அடிமையாக இருக்கக்கூடாது. உலகத்திற்கு அடிமைகளாக இருந்த எங்களை பரலோகத்தில் சுதந்திரர்களாக மாற்றின எங்கள் தேவனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி.